அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் எங்களுடன் மதிப்புக்குரிய காதர் மாஸ்டர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் வணக்கம். கடந்த நேர்காணலுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய தலைப்போட நாங்கள் சந்திக்கிறோம். இப்பொழுது மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற போர் பெருமளவிலே வீச்சு பெற்று கொண்டு செல்கின்றது. அதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கு போரானது எமது தாயகம் இலங்கை நோக்கி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூட நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற மாற்றங்கள், அங்கு என்ன நடைபெறுகின்றது. ஏற்கனவே ஈரான் தன்னுடைய ஏவுகணை, அதாவது நீண்ட தூர ஏவுகணையை டியேகோ கார்சியா என்ற ஐலண்டில் இருக்கின்ற அந்த தீவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளம் நோக்கி ஏவி இருக்கின்றார்கள். அதனுடைய கணிப்பு அதாவது எங்களிடம் இவ்வளவு தூரம் தாண்டி உங்களை தாக்க முடியும் என்பதை ஈரான் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றது என்று கூட பார்க்கலாம். அந்த வகையிலே நாங்கள் இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில், முக்கியமாக எமது தாயகத்தில் இந்த அரசியல் இப்பொழுது நடைபெறுகின்ற மாறிவரும் மத்திய கிழக்கு மைய அரசியல் இலங்கையில் மையம் கொள்ளுமா என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நன்றி ஸ்டீவன். நாங்கள் இன்று இலங்கை மையமாக கொண்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்தில் இலங்கை இப்பொழுது அதை விரும்பாமலோ அதுவும் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எவ்வித தாக்கத்தை கொண்டு வரும் என்ற விடயத்தை நாங்கள் இன்று பார்ப்போம். அது இப்பொழுது மாறிவரும் கள நிலைமையையும் சற்று கூறும். நான் இந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னர் இலங்கையின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்வது நல்லது. நிச்சயமா 2வது உலக மகா யுத்தத்திலிருந்து நாங்கள் தொடங்கலாம். இலங்கைக்கும் ஈஸ்டருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் கடந்த ஈஸ்டர் தாக்குதலை சொல்லவில்லை. ஈஸ்டர் பண்டிகையை சொல்கிறீர்களா? பண்டிகையை சொல்கிறேன். 1942 ஏப்ரல் மாதம் ஜப்பானியர்கள் இலங்கை மீது குண்டு போட்டதும் ஈஸ்டர் அன்றுதான். ஏப்ரல் 5, பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி. ஏப்ரல் 5ஆம் தேதி கொழும்பிலும், ஏப்ரல் 9 திருகோணமலையிலும் போட்டு பிரித்தானியாவின் ஈஸ்டர்ன் ஃப்ளீட் அவ்வளவையும் துவம்சம் செய்துவிட்டு போனார்கள். அதன் பிறகுதான் அதோடு HMS ஹெர்மஸ் என்ற அவர்களுடைய போர்க்கப்பலையும் மூழ்கடித்து விட்டு போனார்கள். அதன் பிறகு இலங்கை இழந்தால் முழு ஆசியாவையுமே இழக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அங்கே சிங்கப்பூர் விழுந்தது, இந்தோனேஷியா விழுந்தது. இப்பொழுது இந்தியாவையும் அவர்கள் பிடிப்பதற்கு இலங்கையை பிடித்தால் இந்தியாவை பிடித்து விடலாம். ஆகவே தான் அவசரமாக அவர்கள் திருகோணமலையை மையமாக கொண்டு கண்டியிலே அவர்களுடைய தலைமையகத்தை வைத்துக்கொண்டு அட்மிரல் லோர்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் அவர் அரச குடும்பத்தோடு நெருக்கமானவர். அவ்வளோ பிரபலமான ஒருவரை இலங்கைக்கு அனுப்பி அந்த படை தளத்தில் இருந்து கொண்டு அதனை பாதுகாத்தார்கள். அப்படியானால் இலங்கையும் திருகோணமலையும் 2வது உலக மகா யுத்தத்தில் அந்த யுத்தம் ஜப்பானியுடைய வல்லரசாக இருந்த ஜப்பான் மேற்கு நோக்கி நகராமல் தடுத்ததிலே இலங்கைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதனுடைய கேந்திர முக்கியத்துவத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். இதை சுருக்கமாக சொல்வதானால் ஹோமோஸ் மலாக்கா இந்த 2 இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கொரிடோர், வாசல் படியாக இலங்கை தான் இருக்கிறது. அதாவது ஹோமோஸ் ஜலசந்தியை மலாக்கா கால்வாயையும் சொல்கின்றீர்கள் இல்லையா? ஆம், கால்வாய். அதை கால்வாய் என்றா சொல்கிறது. இந்த 2ம் தான் உலகத்திலே மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஹோமோஸ், அடுத்தது மலாக்கா. இதை தவிர அமெரிக்காவிலிருந்து வருவதாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவிலிருந்து வருவதாக இருந்தாலும் சரி, ஏனைய ஆசிய நாடுகளுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் இலங்கையை கடந்து தான் செல்ல வேண்டும். அதை கொரிடோர் என்று சொல்கிறார்கள். ஹோமோஸ் டு மலாக்கா கொரிடோர் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஆசியாவில் இருக்கிற நாடுகளை நீங்கள் பாருங்கள். இந்தியா இருக்கிறது. இந்தியாவை ஒரு தளமாக பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய நாடு. அதோடு அதற்கு இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளம் கிடையாது. பாகிஸ்தானுக்கு கூட இருக்கிறது, கவார் துறைமுகம் இருக்கிறது. அது கல்ஃபை மாத்திரம் தான், ஹோமோஸை கல்ஃபை மாத்திரம்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனால்
இலங்கையை கட்டுப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே பிரயாணம் செய்கின்ற கப்பல்கள் கிட்டத்தட்ட 20% இலங்கைக்கு இலங்கைக்கு ஊடாகத்தான். 40 மைல் கப்பல் இதில் கடந்து தான் செல்ல வேண்டும். இதுல இன்னுமொரு விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் நினைக்கிறேன் மாஸ்டர். என்னன்னு சொன்னா, இந்த மலாக்கா கால்வாய் மற்றது ஹோமோஸ் ஜலசந்தி மட்டுமல்ல, ரெட்சி ஊடாக சுவேஸ் கனாலுக்கு போகின்ற கப்பல்களும் இந்த வழியாகத்தான் செல்கின்றன. மதன் வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த ஆகவே இலங்கை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. பக்கத்திலே மால்டீவ் இருந்தாலும் மால்டீவிலே ஆழமான கடலோ ஒரு பெரிய தீவோ ஒரு தளமாக பாவிக்கக்கூடிய தளமோ கிடையாது. இதனுடைய முக்கியத்துவம் இப்பொழுது நாங்கள் அதிகம் சொல்ல தேவையில்லை. கொழும்பு துறைமுகம், திருகோணமலை, அனைத்துக்கும் மேலாக திருகோணமலை உலகத்திலே தலை சிறந்த இயற்கை துறைமுகங்களிலே ஒன்று. ஆழமான கடலிலே அமைந்திருக்கிறது. மிக பாதுகாப்பாக இருக்கிறது. எத்தகைய போர்க்கப்பலையும் உள்ளே வந்து தரித்து விட்டு பாதுகாப்பாக செல்ல முடியும். அவைதான் இப்பொழுது அடிப்பட்ட கப்பலையும் அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பாதுகாப்பாக. சரி, இப்பொழுது நிலைமைக்கு வருவோம். இப்பொழுது இதனுடைய முக்கியத்துவம், இப்பொழுது நான் இலங்கைக்கு ஒரு தலைப்பு கூறுவதாக இருந்தால் நான் சொல்வேன், இலங்கையின் முத்துவின் விலை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. அதனுடைய பெருமதி இப்பொழுது கூடியிருக்கிறதாமா. ஏனென்றால் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் இப்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அமைத்திருக்கிறீர்கள். விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் மாத்தளா துறைமுகத்தை, விமானத்தளத்தை அமைத்திருக்கிறீர்கள். இன்று அதனுடைய பெருமதி அந்த ஸ்ட்ரக்சரலி கூட அதனுடைய பெருமதி கூடியிருக்கிறது. புதிதாக நீங்கள் போட வேண்டியதிலே விமானத்தை கொண்டாந்து இறக்க முடியும். அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரும் இங்கு இருக்கிறபடியா அதனுடைய பெருமதி கூடியிருக்கிறது. அதை விட இப்பொழுது அண்மையிலே நடந்த 2 சம்பவங்கள். ஒன்று, இந்த ஐரிஷ் டேனா என்ற ஈரானிய கப்பலை காலியிலிருந்து 40 நாட்டிக் மைலுக்கு அப்பால் இருந்து அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் தாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதல் சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஒரு நாட்டின் எல்லைக்குள் அது கடல் எல்லைக்குள் இருக்கிறது. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் தாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கு இதற்கு எதிராக ஐக்கிய நாடுகளோ எங்குமே முறையிட முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? எங்களுடைய புண்ணியவான் யார்? ரணில் இருக்கிறாரே, அவர்தான் 99 வருடத்திற்கு சீனாவுக்கு துறைமுகத்தை எழுதி கொடுத்தார். அவர்தான் எக்ஸா என்ற ஒப்பந்தத்தை காலவரையறை என்று இலங்கை கொடுத்திருக்கிறார், ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறார். இதன்படி அமெரிக்க துருப்புகள் இலங்கையில் உள்ள எந்த துறைமுகத்தையும் பாவிக்கலாம், எந்த விமான தளத்தையும் பாவிக்கலாம், அவர்கள் எந்த தளவாடத்தையும் கொண்டாந்து இறக்கலாம். அதனை சோதிப்பதற்கு சுங்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை. இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை காலவரையறை முன்னர் கோத்தாபய செய்திருந்தார். முதலாவது, இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, நான் அதுக்குள்ளே போகவில்லை. மிக மோசமான முறையில் இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டவர் அவர். ஆகவேதான் இலங்கைக்கு அதை கண்டிக்க முடியாமல் இருக்கிறது. அதே போல நிலைமையும் ஒரு காரணம் என்று சொன்னாலும் ஒரு இளமையை மீறிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது. இதை பாவித்து தான் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இதுக்குள்ள குறுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் மாஸ்டர். இப்போ இந்த ஈரான்ல நடைபெறுகின்ற போரின் பொழுது இலங்கையை தளமாக அமைப்பதற்கு அமெரிக்கா இலங்கை அரசுடன் தொடர்பு கொண்டதாகவும் இலங்கை அரசு அதிபர் அதை மறுத்ததாகவும் அறிகின்றோம். அது அப்படியாக நீங்கள் சொன்னதின்படி ரணிலினுடைய இந்த ஒப்பந்தமாக இருந்திருந்தால் அமெரிக்கா எந்தவித கேள்வியும் இல்லாமல் அங்கே தங்கள் இந்த தளங்களை பாவித்திருக்கலாம் தானே அவர்கள்? ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதனை ரத்து செய்வதற்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்தியாவும் அழுத்தம் கொடுத்து வருகிறது, சீனாவும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆகவே அவர்கள் ஒரு மின்போக்கை கடைபிடிக்கிறார்கள். அதை அழுத்தி போனால் இந்த ஒப்பந்தம் அறவே இல்லாமல் போய்விடும், அரசாங்கத்தோடு ஒரு முறிவு வரும் என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறார்கள். அல்லது அமெரிக்காவுக்கு அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு எந்த ஆதாயமும் இல்லாமல் அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொடுத்த ரணில் தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அதை கூறிவிட்டு இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன்.
இந்த அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பவில்லை. புது ஆமாம். விஷயங்களை மற்றும் இப்பொழுது நீங்கள் கேட்ட விடயத்தை தான் நான் வருகிறேன். இதிலே ஈரான் உடைய ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு மற்றும் ஒரு கப்பலுக்கு இலங்கை புகலிடம் கொடுத்தது. ஆமாம். அதிலே தாக்கப்பட்ட அதிலே வந்த 251 பேர் இப்பொழுது வெளிசர படைத்தளத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அந்த பழுதடைந்த கப்பல் திருகோணமலைக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறது. கொழும்பிலே ஒரு இடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இலங்கை அமெரிக்கா 2 வேண்டுகோள்களை விடுத்திருக்கிறது இலங்கைக்கு. ஒன்று, மாத்தலா அந்த ராஜபக்ஷ விமான தளத்தை 2 தங்களுடைய போர் கப்பல்களை தங்குவதற்கு இடம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். போர் விமானங்கள். ஏனென்றால் தீகோ காஷ்யா இன்று இவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இவர்களுக்கு தளம் இல்லை, இவர்களுக்கு படைத்தளம் இல்லை. அவர்களுடைய பிரதான படைத்தளங்கள் அனைத்தும் கல்ஃப் ஸ்டேட்டிலே தான் இருந்தது, ஆசியாவில் இருக்கு, தீகோ ஆசியா ஒன்றை தவிர. அந்த அவ்வளவும் இன்று ஈரானினால் குறிவைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் அந்த நாடுகள் தங்களுடைய நாட்டை தளமாக பாய்க்க வேண்டாம் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் அமெரிக்கா. அது ஐநாவிலே ஏற்கனவே தீர்மானம் வந்து விட்டது. அதான் இங்கிலாந்திற்கு உட்பட்டு இருந்தது. அந்த உங்களுக்கே தெரியும் தானே மாஸ்டர், இது அந்த அந்த டேகோ கார்சியாவில் வாழ்ந்த நேட்டிவ் மக்களை கொண்டே மொரிசியஸில் கப்பல் ஏற்றி கொண்டே பறித்தார்கள். பறித்து விட்டு இங்கிலாந்து அதை பறித்து குத்தகை அடுத்து வைத்து அதை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா தங்களுடைய இராணுவ தளத்தை அங்கே வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களை அந்த அந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லியாச்சு, அந்த தீவை விட்டு வெளியேற சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் கூட இப்போ இந்த போராட்ட காலங்களில் கவனித்திருப்பீர்கள், ட்ரம்ப் வந்து எத்தனை தரம் இங்கிலாந்தை திட்டி தீர்த்திருப்பார். அவரை திருப்பி அவர்களுக்கு ஒப்படைத்தது தவறு என்று சொல்லி அவர்களை திட்டி தீர்த்திருக்கிறார். ஆனாலும் கூட பிரித்தானிய அரசாங்கம் இன்னும் 100 வருடத்திற்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அல்லது செய்துவிட்டது. அது பிரித்தானியாவிடம்தான் இன்னும் இருக்கிறது. ஆகவேதான் பிரித்தானியாவுடைய இப்போ மெரிஷியஸ் தீவுடைய அனுமதி அவர்கள் வாங்கவில்லை. பிரித்தானியா தான் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ளவில்லை என்றார்கள். பிறகு தங்களுடைய தளத்தை, பிரித்தானியாவில் இருக்கிற தளத்தை பாவிக்க சொன்னார்கள். அதிலிருந்து தான் போய் குண்டு போடுகிறார்கள். அது போதாது என்று சொல்லி டிகோ ஆசியாவை பாவிக்க சொல்லி இவர்கள் சொன்னவுடன் அவர்கள் 2 ஏவுகணைகளை ஈரான் ஏவினார்கள். அதை இவர்கள் தடுத்து மறுத்து விட்டாலும் அது ஒரு செய்தியை சொன்னது. அதாவது உங்களை எங்களால் தாக்க முடியும். அது நேரடியாக அவர்களுடைய இலக்குக்குள் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது தளம் இல்லை. பிரதானமாக அந்த கல்ஃப் ரீஜனிலே இருந்த தளங்கள் அனைத்தும் அவர்களுக்கு செயலிழந்து போய்விட்டது. அதை உளவு பார்க்கின்ற ரடார் அப்படியான கருவிகளை வைத்து உளவு பார்க்கின்ற விடயத்திற்கும் கப்பல்கள் தங்குவதற்குமாக பாவித்தார்களே தவிர தாக்குவதற்கு அதை பாவிக்காமல் கள்ளத்தனமாக அதை பாவித்து வந்தார்கள். அவை தான் ஈரான் அதுக்கு அடித்தது. அவை இப்பொழுது அவர்களுக்கு தளங்களை தேடி அலைய வேண்டியிருக்கிறது. அவை தான் பிரித்தானியாவிடம் கெஞ்சி மறைமுகமாக அழுத்தங்களை கொடுத்து பிரித்தானிய தளத்தை பாவிக்கிறது. வேறு எந்த நாடும் கொடுக்கவில்லை. பிரான்ஸ் கொடுக்கவில்லை. ஸ்பெயின் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது வேண்டாம் என்று சொல்லி இது வந்து சட்டவிரோதமான யுத்தம் என்று சொல்லி மிக உறுதியாக நிற்கிறது. அவை ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே அது ஒரு பிளவு வந்துவிட்டது. அவை அவர்களுக்கு ஒரு தளம் தேவைப்படுகிறது. இலங்கையை விட சிறந்த தளம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவேதான் அவர்கள் இவர்களை அணுகினார்கள். அந்த எக்ஸா ஒப்பந்தத்தையும் வைத்துக்கொண்டு இதே இவர்களிடம் பேசியவர் யுஎஸ் ஸ்பெஷல் என்வாய் செர்ஜியோ கோர். அவர்தான் கொழும்புக்கு வந்து கொழும்பு துறைமுகத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு அவர் கொழும்பிலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று செய்து கொண்டு போகிறார். அதாவது 2 காரணங்களுக்காக அவருடைய விஜயம் வந்ததாக தகவல்கள் வருகின்றன. ஒன்று, ஹோமோஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாதை ஒன்றை அமைக்க முயற்சி செய்கிறார்கள். சவுதி வழியாக ஒரு தரைப்பாதையில் ஊடாக ஹோமோஸ் சந்திக்கு வராமல் பைப்லைன் மூலமாக எடுத்து ரெட் சி செங்கடல் வழியாக அதனை ஓமானுக்கு கீழே ஒரு ஒரு கால்வாய் ஒன்று வெட்டுவதற்கு திட்டம் போடுவதாக அறிகின்றோம். அந்த கால்வாய்க்கு அது அவ்வளவு சுலபம் அல்ல.
அது அவ்வளோ சுலபம் அல்ல. சுருக்கமாக அவர் விரைவாக செய்வதற்கு ஒரு பைப்லைனை பைப்லைன். ஓ போட்டு இலங்கை வழியாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ இலங்கையும் ஒரு அதை ஒரு இணைத்து கொண்டு அதை செல்லலாமா என்ற ஒரு ஒரு ஆய்வு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெறுகிறதா? அடுத்தது, இங்கே இந்த தளத்தை பாவிப்பது சாத்தியமில்லை என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். எக்ஸா ஒப்பந்தம் இருந்தாலும் கூட. ஏனென்றால் 3 பெரும் வல்லரசுகள் இங்கே இருக்கின்றன. ஆமாம் ஆமாம். இந்த ரஷ்யா, சைனா, இந்தியா. அமெரிக்கா. இந்த 3ம் இந்த ஒரு விடயத்தில் ஒன்றுபடும். அமெரிக்கா இங்கே வந்து தளம் போடக்கூடாது என்பதிலே ஒன்றுபடும். அது இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த இவர்களை விசேடமாக இந்தியாவையும் சீனாவையும் ஒன்று சேர்த்து விடக்கூடாது என்ற அந்த ஈக்குவேஷனும் அந்த எக்ஸா ஒப்பந்தத்தை இவர்கள் பயன்படுத்தாததற்கு ஒரு காரணம். இப்பொழுது நாங்கள் அந்த விடைக்கு வந்துவிட்டோம். அவை இலங்கை ஒரு விதத்திலே ஒரு ஒரு சிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பெரும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி இல்லையா? பொருளாதார ரீதியிலும் தான் இவர்கள் தந்திரோபாயமாக பாய்க்கலாம். அதாவது இன்று இந்த யுத்தத்துக்கு பிறகு, அதை இன்னொரு ஆய்விலே நான் செய்ய இருக்கிறேன், நடுநிலைமை வகிக்க வேண்டும் என்ற அந்த நடுநிலைமை கொள்கை என்பது பலம் பெற்று வருகிறது. முன்னர் அமெரிக்கா தான் எல்லாம், அவரோடு தான் இருப்பது பெருமையாக கருதியவர்கள் எல்லாம் இப்பொழுது யாரோடும் கூட்டு சேராமல் ஒரு நடுநிலையோடு இருந்து கொண்டு இந்த போட்டியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற மனோபாவம் இப்பொழுது வளர்ந்து வருகிறது இந்த ஈரானிய யுத்தத்துக்கு பிறகு. இது ஈரானிய யுத்தத்தின் ஒரு பெரிய விளைவு. அதாவது நன் அலைன்மெண்ட் மோமெண்ட் இப்பொழுது 0.20 இப்பொழுது உயிர் பெற்று வருவதாக நான் கருதுகிறேன். இதை பல ஆய்வாளர்களும் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி இலங்கை இருந்து கொண்டு அதை பொருளாதார ரீதியாக விஸ்தரிக்க அதற்கு முடியும். உதாரணமாக டிபூத்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1.1 மில்லியன் மக்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். அது ஒரு வறண்ட பிரதேசம். எரிமலைகள் வெடிக்கும் ஒரு சிறிய பிரதேசம். ஆனால் அதனுடைய பூகோளம் எங்கே இருக்கிறது? இந்த சுவேஸ் கனால் வாசல். அங்கே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் குத்தகை கொடுத்திருக்கிறார்கள். வந்து படைத்தளங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை மாசம் ஒரு இடமும் அந்த தளம் அமைக்காத சீனா அங்கு அமைத்திருக்கிறது. முதலாவது அமெரிக்கா அமைத்தது. அமெரிக்கா தானே தளங்களை தேடி அழைத்திருக்கிறது. ஜப்பான் அமைத்திருக்கிறது, பிரான்ஸ் அமைத்திருக்கிறது, இத்தாலி அமைத்திருக்கிறது. சீனா கடைசியாக வந்தவுடன் இவர்கள் எல்லாம் பதைத்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் துறைமுகம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். மற்றவர்களுக்கு அங்கே எதிர்ப்பு இருக்கிறது, சீனாவுக்கு அங்கே ஆதரவு இருக்கிறது. ஆகவே அவர்கள் இவர்களுக்கெல்லாம் குத்தகை கொடுத்து அதிலே வருகின்ற வருமானத்தில் அந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புவியியல் ஜியோகிரபி என்பதை வைத்து விளையாட முடியும். அதே போல இப்போ இதை எடுத்துக்கொள்வோமே, துபாய் எமிரேட்ஸ், நாங்கள் UAE எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அபுதாபியை விட்டு விட்டு நீங்கள் எடுத்தால், நான் விசேடமாக துபாயை சொல்கிறேன். அதை 7 அரசுகளை கொண்டது. துபாய் உலகத்தின் மத்தியிலே இருக்கிறது என்ற ஒன்றை தவிர அதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதை பயன்படுத்தி இன்று உலகத்தின் மிக ஒரு ஹப்பாக அதை மாற்றிவிட்டது. என்ன அவை இலங்கையிலே இன்று நான் முதலில் சொன்னது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயாராக இருக்கிறது. கொலம்பு போர்ட் சிட்டி இன்று அதை சரியாக இவர்கள் கையாண்டார்கள் என்றால் புதிதாக அமைக்க வேண்டியதில்லை, தயாராக இருக்கிறது. அங்கே வெளியேறுகின்ற வங்கிகள், அங்கே வெளியிடுகின்ற முதலீடுகளை அவர்கள் போர்ட் சிட்டிக்கு மாற்றலாம். அவை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே தயாராக இருக்கிறது. ஆனா அங்க வந்து இன்னொரு கேள்வி இருக்கலாம் சார். அங்க அது மாறுமான்ற ஒரு கேள்விக்குரிய போர்ட் சிட்டி வந்து சைனாவினுடைய இல்லை, அது அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு தானே சொந்தம், அவர்களுக்கு பங்கு தான். அதை அவர்கள் பேசலாம். இப்பொழுது மாறி வருகின்ற நிலை. இவர்களுக்கு பிரச்சனை என்னவென்றால், இலங்கைக்கு இப்படியான வாய்ப்பு கிடைத்தது இதுதான் முதல் தடவை அல்ல. கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டு ஏதோ ஒரு அரசியலுக்கு பின்னால் ஓடுகின்ற, ஒரு இனவாத அரசியலுக்கு பின்னால் போய் நாட்டையும் அழித்து தாங்களும் அழிகின்ற ஒரு போக்கைத்தானே இலங்கை கடைபிடித்து. இலங்கையில் இனவாத அரசியல் இருக்க மட்டும் இலங்கை உருப்படாத மாசம். ஆம், அதுதான். இலங்கை சுதந்திரம் பெறும்போது ஆசியாவிலே ஜப்பான் போரிலே அழிந்து போயிருந்தது. ஆசியாவிலே வளர்ச்சி அடைந்தன. சிங்கப்பூர் அப்பொழுது இல்லை. அவர்கள் இலங்கை போல வர வேண்டும் என்று சொல்லி இயங்கினார்கள். லீ குவான் யூடைய புத்தகத்தை பார்த்தால்
இத்தனை தடவை அவர் சொல்லி இருக்கிறார். ஆமா இலங்கை வியந்து பாராட்டிய ஒரு நாடு. ஆனால் டிஎஸ் சேநாயக்கா அவருடைய இனவாதம் முதலாவது மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறித்தார். கிடைத்தது. அவர் தன்னுடைய அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று யோசித்த அளவுக்கு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. இலங்கையிலே கையிருப்பு இருந்தது, கடன்கார நாடாக இருக்கு. ஆமாம் ஆமாம் அதன் பிறகு பண்டாரநாயக்க சமஷ்டியை பற்றி முதலாவது பேசிய பண்டாரநாயக்க நாட்டை பற்றி யோசிக்கவில்லை. தான் ஆட்சிக்கு வருவதற்கு சிங்களம் மாத்திரம் என்ற இதை சஜ்ஜன் கொத்தலாவில் தான் அதை முதலாவது முன்வைத்தார். அதை இவர் பறித்து கொண்டு தன்னை தான் ஒரு தன்னை பேர தேசிய வீரனாக மாற்றி ஒரு சந்தர்ப்பவாதியாக நாட்டை சீர்கழித்தார். ஆமாம் அதன் பிறகு பல சந்தர்ப்பங்கள் வந்தன. இந்த குளோபலைசேஷன் என்ற ஒன்று வந்தது. அதிலே முதலாக வந்த நாடுகள் ரெண்டு, ஒன்று சிலி, மற்றது இலங்கை. சிலியும் ஒரு அந்த பத்திரிகைகள் வியந்து இன்றும் ஒரு மாடல் போல சொல்லுவ அளவுக்கு அங்கு இல்லை. உலகத்திலே சிலி நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 12 பேர் தான் அந்த நாட்டின் 25% வளங்களை கட்டி ஆள்கிறார்கள். இந்த கடந்த 5 வருடங்களாக அங்கு பெரும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த லத்தீன் அமெரிக்கா அந்த நாடுகளிலே அந்த ஏற்றத்தாழ்வு, பணக்கார வறிய ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக இருப்பது அங்குதான். அந்த நாடு வாழ்வதற்கு காரணம் காப்பர். அந்த நாட்டிலே உலகத்திலே மிக கூடுதலான எப்படி சவுதி ஏன் வாழ்கிறது? அவர்களுடைய பொருளாதார திட்டத்தாலா எண்ணெய் வருகிறது. அதே போல இங்கே கொப்பர் வருகிறது. அப்படி அந்த மூலவளத்தை விற்று அவர்கள் சம்பாதிக்கிறார்களே தவிர அந்த ஏனைய நாடுகளுக்கு தங்களை சுரண்டுவதற்கு இடம் கொடுத்து அதில் வருகின்ற பருக்கைகளை வாழ்கிறார்களே தவிர ஒரு பொருளாதார கொள்கையின் மூலம் வெற்றி பெற்ற நாடு அல்ல அது. அதை ஒரு முதலாக கொள்ள முடியாது. இலங்கை அப்படி அல்லாமல் ஒரு முதலாக கொண்டிருக்க முடியும். ஆனால் இவர்கள் இந்த நாட்டை அவர்கள் ஒரு இக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்றதை விட ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு ஆர்கனைசேஷனாக, அங்கு வருகிற சப்பாத்தை தோல் அங்கிருந்து வரும், ஆணி வேறொரு நாட்டிலிருந்து வரும், அதை பொருத்தி சப்பாத்துகளையும் ஆடைகளையும் தைத்து அனுப்புகின்ற சில நாடுகள், இப்போ மலேசியா போன்ற நாடுகள், ஜப்பான் அருகில் இருந்தபடியால் அவர்களுடைய டெக்னாலஜி கொடுத்து சோனி அப்படி போன்ற அசம்பிளிங் அங்கே வந்து அவை வளர்ச்சி பெற்றன. அமெரிக்கா இப்படியான உதவிகளை செய்து எந்த நாட்டையுமே வளர்த்து விட்டது கிடையாது. சீனா அவர்களை கட்டித்தனமாக பாவித்துக் கொண்டது. அதற்கு காரணம் ரஷ்யா. அப்பொழுது இருந்த அந்த பனிப்போரை சீனா சரியாக பயன்படுத்திக் கொண்டது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஸ்டாலினுக்கு பிறகு ஏற்பட்ட முரண்பாடு, அந்த பெரிய சந்தை, இதை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். அப்படி ஒரு சில நாடுகளைத்தான் நாங்கள் வெற்றி பெற்ற நாடுகளாக சொல்ல முடியுமே தவிர குளோபலைசேஷன் என்பது ஏகாதிபத்தியத்தின் இன்னொரு வடிவம். அதை வெற்றி பெற்ற நாடு என்று சொல்வதற்கு இருக்கின்ற நாட்டிலே முதன்மையாக சீனா மட்டும்தான் இருக்கிறது. அவை நாங்கள் இலங்கையை பொறுத்தளவிலே இப்பொழுது அந்த குளோபலைசேஷன் எல்லாம் அம்பலமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த புதிய சூழலை பயன்படுத்தி அவர்கள் வரும். அப்ப உங்களுடைய கணிப்பின்படி இப்பொழுது நாங்கள் நடக்கிற இந்த வளைகுடா யுத்தத்தை பார்த்தபடி சொன்னால் இந்த ஈரானை சுற்றியுள்ள அத்தனை அரபு நாடுகளும் அமெரிக்கான்ற பேஸுகளும் நல்ல அடி வாங்கிட்டோம். இப்ப அரபுகளும் ஒரு சிந்திக்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்ப இனி அரபு நாடுகளிலும் அமெரிக்கா மையம் கொள்ள முடியாதென்ற ஒரு நிலை வரப்போகின்றது என்பதில் மாற்றில்லை. வருவதற்கான சாத்தியங்கள்லாம் கூட இருக்கின்றது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இப்போ நாங்கள் அந்த முதல் சொன்னது போன்று இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே டியேகோ கார்சியாவில் இருக்கின்ற அந்த தீவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களும் அகற்றப்பட வேண்டிய நிலை வந்தால் அப்ப இலங்கையில் அமெரிக்கா மையம் கொள்ளுமா? அதற்கு அவர்களுக்கு இலங்கை ஆம் என்று சொன்னால் அவர்களுக்கு அதை விட ஒரு ஸ்வீப் எதுவுமே இருக்க முடியாது. இதை விட பொருத்தமான ஒரு இடமும் கிடைக்காது. ஆனால் இலங்கையை கை வைப்பதற்கு இவர்களுக்கு பயம். எந்த அரசாங்கத்திற்கும் துணிந்து சீனா அமெரிக்காவுக்கு தளம் கொடுப்பதற்கு துணிவில்லை. அது 77ஆம் ஆண்டு பாடம் அமெரிக்கா. அதுவரைக்கும் இலங்கை டிஎஸ் சேநாயக்க காலத்திலும் சர்ஜோன் காலத்திலும் ப்ரோ வெஸ்டர்ன், அதாவது பிரிட்டனுக்கு ஆதரவான நாடாகத்தான் இலங்கை இருந்தது. ஆட்சியாளர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். பண்டாரநாயக்க மாறி இந்தியாவுக்கு சாதகமான ஒருவராக மாறினார். அதன் பிறகு ஜெயவர்தனை தான் அதுவரைக்கும் ஒரு நடுநிலை நாடு என்று சொல்கிற அளவுக்கு இருந்தது. சிறிமாக பண்டாரநாயக்க தான் பல விமர்சனங்கள் இருக்குது. மிக மோசமான ஒரு தலைவர். இலங்கை
இலங்கையின் உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக இருந்தாலும் ஒரு ஒரு இந்த நாட்டை சீர்குலைத்ததிலே அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இருக்கிறது. ஆமா. என்றாலும் உலக அரங்கிலே இலங்கையை நிறுத்திய பெருமை அவருக்கு. நடுநிலைமை, அதாவது நன்னலாயன் மூமெண்ட்டிலே பாருங்கள், நேரு, டிட்டோ, நாசர் இவர்களுக்கு சமமாக அங்கே போய் நின்றார். உலகத்திலே அறியப்பட்ட ஒரு நாடாக இந்த நாட்டை உயர்த்தினார். அந்த நன்னலாயமன் மூமெண்ட் என்று சொல்லி அது வந்தது. அதை குட்டீஸ்வராக்கிவிட்டு நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுக்கு திருகோணமலையை கொடுப்பதற்கு மறைமுகமாக இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு அவர் தயாரான போதுதான் இந்தியா, இங்கு தான் நாங்கள் படிக்க வேண்டும் ஒரு பாடத்தை, அதாவது எங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் வர வேண்டும். இன்றைய சமயத்தில் தான் எங்களுடைய ஈழ போராட்டம் இங்கு உருவாகி கொண்டு வந்தது. அந்த சுயமாக உருவாகி கொண்டு வந்தது. ஜாருடைய காலத்திலே தமிழ் மக்கள் அனைவரும் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் மாத்திரமல்ல, மலையக மக்கள் கூட, மலையக இளைஞர்கள் படைப்படையாக போய் அங்கே சேர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். 32 இயக்கங்களோ என்னவோ உருவாகின. ஏனென்றால் அந்த சூழல் அப்படி இருந்தது. இல்ல அந்த நேரத்தில் மாஸ்டர் வந்து தனியா மலையக தமிழர்கள் மட்டுமண்டில்ல வந்து விடுதலை புலிகளில் வந்து கணிசமான இஸ்லாமிய இளைஞர்கள் கூட வந்திருந்தார்கள், விடுதலை புலிகள் இருந்தார்கள். தனியா யாழ் மாவட்டத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்திருக்கிறார். ஆம், ஈரோஸ் இயக்கத்தை கிழக்கு மாகாணத்தில் கட்டி எழுப்பியவர், ஒரு பிரதானமாக பங்கு வகித்தவர் ஒரு இஸ்லாமியர். அதே போல விடுதலை புலிகளையும் கிழக்கு மாகாணத்துக்கு முதலாவது கொண்டு சென்றவர் ஒரு முஸ்லீம் தான். இப்படி வரலாறு இருக்கிறது. அதுக்குள்ள நான் வரவில்லை. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். அதாவது இலங்கையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உடைமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆயுதமேந்தி போராட வேண்டிய நிலைமைக்கு இவர் தள்ளினார். இந்த நிலைமையை பயன்படுத்தி இந்திரா அரசாங்கம் இவர்களை அங்கு அழைத்து ஆயுத ரோவின் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி அளித்து, ஆயுதம் கொடுத்து, பணம் கொடுத்து அவர்களுடைய அடியாட்களாக இவர்களை மாற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் அதிலே தப்பி பிழைத்த விடுதலை புலிகள் ஒன்று இருந்தது. விடுதலை புலிகள் அவர்களுடைய பிடிக்குள்ளே அவர்கள் அகப்படவில்லை, கடைசி வரைக்கும் அகப்படவில்லை. ஆகவேதான் அதை அழித்தொழிப்பதற்கும் அவர்களே காரணமானார். இதுல இன்னொரு விடயத்தை மாஸ்டர் நான் குறிப்பிட்டு சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப நாங்கள் இந்த மத்திய கிழக்குல மையம் கொள்ற இந்த அரசியல் வந்து இலங்கையில் மையம் கொள்ளுமான்னு சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப 2009ஆம் ஆண்டுக்கு பின்புதான் அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற இந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் இலங்கையிலே கால் பதித்து விடுமுறையில நிற்கிறார்கள். ஆனால் விடுதலை புலிகள் இருக்கின்ற 30 வருஷ காலங்களில் வந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் இலங்கை தமிழர்களுடைய வடக்கு கிழக்கில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் தனது பலத்தை ஊன்றி வைத்திருந்தார். இவர்கள் யாருமே எல்லைக்குள் வரக்கூடாது என்பது நான் சொல்ல வந்த விடயம். நீங்கள் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் இதுதான். என்னவென்றால், அன்று உருவாகி இருந்த அந்த சூழலை பயன்படுத்தி இந்தியா தனது நலனை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்தது. ஏனென்றால் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்பதற்காக. அதே போல இன்று அமெரிக்கா தலையிட வருமானால் இன்னொரு அமைப்பின் ஊடாக வர தேவையில்லை, நேரடியாகவே இவர்கள் இப்பொழுது வந்து விடலாம். அப்படியான ஒரு சூழல் வந்து இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். ஆகவே இனிமேல், அதுவும் இப்பொழுது ஈரானுடைய பிரச்சனைக்கு பிறகு யாருமே அவர்களுக்கு தளம் கொடுப்பதற்கு யோசிப்பார்கள். 1க்கு 10 தடவை யோசிப்பார்கள். ஏனென்றால் ஈரான் தாக்குகிறது. இன்று தப்பித்தவரையாவது இலங்கை இவர்களுக்கு தளம் கொடுத்திருந்தால் அந்த ஏவுகணை இலங்கையில் தான் வந்து விழுந்திருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இனி அமெரிக்காவுக்கு தளம் கொடுப்பதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே தளம் கொடுப்பதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இப்போ 2 நாட்களுக்கு முதல்ல ஈரானுடைய நாளைக்கு எரிபொருள் சக்தி அமைச்சர் நினைக்கிறேன், இலங்கை தங்களுடைய நட்பு நாடு என்றும் இலங்கைக்கான எரிபொருளை வழங்க வேண்டியது தங்களுடைய கடமை, அந்த மக்களை தாங்கள் கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடாது என்று ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறார். ஆம், என்னென்றால் ஈரானுக்கும் இவர்களுக்கும் இடையிலான, இலங்கையை பொறுத்தளவிலே அந்த ஜியார் காலத்திலே தவிர ஏனைய காலங்களிலே
இவர்களுடைய சில சில தவறுகள் நடந்து ஆமாம். கோத்தாபய காலத்தில் வல்வல் நல்வல்கள் நடந்திருக்கின்றன. அந்த வெளிநாட்டு உறவுகளை கையாள்வதிலே இலங்கை சாதுரியமாக செயல்பட்டிருக்கிறது. ம். நீண்ட கால வரலாறு ஆமாம். இந்தியாவை விட. இந்தியா இந்த யுத்தத்திலே ஈரானிடம் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்காத குறையாகத்தான் இப்பொழுது அவர்களுடைய உறவை வைத்திருக்கிறார்கள். ம். ம். தெரியும் தானே? ஆமாம். யுத்தம் நடப்பதற்கு 2 நாளைக்கு முதல் அவரை கட்டிப்பிடித்து பிரதர் என்று எல்லாம் சொல்லி பிறகு எப்படி அரஷா அவரிடம் கேட்டார், நீங்கள் பிரிக்ஸ் தலைவர், நான் ஒரு பிரிக்ஸ் அங்கத்தவன், நீங்கள் மோடியிடம் அவர் நேரடியாக கேட்டார், ஒரு கண்டனமாக நீங்கள் தெரிவிக்கவில்லை, இப்பொழுது எப்படி நீங்கள் சலுகை விலையில் கேட்பீர்கள் என்று அவர் நேரடியாக கேட்டிருக்கிறார். என்னால் முதல் ஜெய்சங்கர் பேசி அங்கே சரிவராத சமயத்தில் கடைசியாக மோடி பேச வேண்டி வந்தது. ஆனால் அதை விட இலங்கை கொஞ்சம் கண்டிக்காவிட்டாலும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் போகவில்லை. அவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தார்கள். நாங்கள் இப்போ நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியாக மிக சுருக்கமாக உங்களுடைய அந்த சமரி இல்லை கன்க்ளூஷனில் சொல்லுங்க. இந்த எதிர்காலத்திலே இந்த சர்வதேச இந்த அரசியல் இப்போ மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற இந்த அரசியல் இலங்கையில் மையம் கொள்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அதாவது இந்த அரசு இந்த இலங்கை அதிலிருந்து தப்பிக்கொண்டது என்று நினைக்கிறேன். அமெரிக்கா ரணில் போன்றவர்கள் இருந்திருந்தால் இந்த நாடு ஒரு பாதாள பள்ளத்தில் விழுந்திருக்கும். சீரழித்திருப்பார். அவர் அமெரிக்காவுக்கு கொடுத்திருப்பார். நான் என்ன செய்ய, எனக்கு முன்னோர்கள் ஒப்பந்தம் செய்து விட்டார் என்று அவர் கையை காட்டிவிட்டு பேசாமல் இருப்பார் அவர். ஆனால் நல்ல வேளையாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. அந்த பிடி பொழுது தளர்ந்து விட்டது. அமெரிக்காவுக்கு இனிமேல் அந்த டிக்டேட் பண்ற அந்த போலீஸ்காரன் போல கட்டளை இடுகின்ற அந்த நிலைமை மாறிவிட்டது. ஆகவே இலங்கை எப்பொழுது குவிமையமாக மாறும் என்றால் பொருளாதார ஒரு மையமாக மாறப்போகிறது. மத்திய கிழக்கில் அரசியல் மையம் கொண்டிருப்பது போல யுத்தமேகம் அல்ல, ஒரு மையமாக இலங்கை மாற முடியும். ஏனென்றால் துபாயாக இலங்கை மாற முடியும், ஒரு ஹப்பாக இலங்கை மாற முடியும். இலங்கையிலே நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே நான் சொல்கிறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயாராக இருக்கிறது. எண்ணெய் நீங்கள் சேமிக்க வேண்டுமா? ட்ரிங்கோமலையிலே அந்த எண்ணெய் குதங்கள் இருக்கின்றன, தயாராக இருக்கிறது. உங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டுமானா இங்கே போர்ட் சிட்டி தயாராக இருக்கிறது. விமான தளங்களை இன்னும் விரிவாக்க வேண்டுமா? விரிவாக்க முடியும். எங்களுக்கு தாராளமாக இடம் இருக்கிறது. உடனடியாக நீங்கள் மாத்தலா அந்த காலி விமான தளத்தை நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு அதை விரிவுபடுத்த முடியும். ஆகவே இலங்கை தயாரான நிலையில் இருக்கிறது. வேறு வழியும் இல்லாமல் இலங்கைக்கு வர வேண்டிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதை இந்த அரசும் இலங்கையும் எவ்வாறு பாவித்துக் கொள்ளும் என்பதிலே தான் இந்த விடைக்கு வினா இருக்கிறது. அதான் இலங்கை புவியியல் ரீதியாக சகல வளங்களையும் கொண்டிருந்தும் இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய வழிவகைகள் இருந்தும் இலங்கையால் இதை இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இலங்கையில் இருக்கின்ற இனவாத அரசியல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய இஸ்லாமியர்களுடைய அரசியல் அபிலாசைகளை இவர்கள் தீர்க்காமல் இலங்கை பொருளாதார ரீதியாக என்றும் முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதைத்தான் ஆய்வுகளின்படியும் சில சமூக செயற்பாட்டாளர்களும் சொல்கின்றார்கள். இதுதான் அடிக்கோடிட்டு கூற வேண்டிய விடயம். இலங்கை இவ்வளவு இருந்தும் முன்னேறாததற்கு என்ன காரணம்? அரசியல், இனவாத அரசியல். அவர்களுக்கு ஒரு சரியான திட்டம் இருக்கவில்லை. சரியான பொருளாதார திட்டம் இருந்திருந்தால் இந்த இனவாத அரசியலுக்குள் அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். இந்த இரண்டையும் இவர்கள் சரியாக நிலைநிறுத்துவார்கள் என்றால் இலங்கை ஆசியாவிலே உயர்ந்த ஒரு நாடாக வரும். நிச்சயமா. நன்றி மாஸ்டர், உங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய பார்வையாளர்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு இது ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். கடந்த நேர்காணல்களிலும் பல நேயர்கள் கொமெண்ட்ஸில் விடயங்களை எழுதியிருந்தார்கள், நிறைய பேர் பார்த்திருந்தார்கள். அதே போன்று இந்த காணொளிகளையும் பார்க்கும்பொழுது உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் தெரிவியுங்கள். உங்களுக்கு நீங்கள் வேறு என்ன விடயத்தை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் கீழே கொமெண்ட்ஸில் எழுதினால் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்து சரியான முறையில் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு காதர் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி மாஸ்டர். நன்றி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்
இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.